ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಮುದಾ ಸುರೌಘೈಸ್ತ್ವಮುದಾರ ಸಮ್ಮದೈಃ ಉದೀರ್ಯ ದಾಮೋದರ ಇತ್ಯಭಿಷ್ಟುತಃ ಮೃದೂದರ ಸ್ವೈರಮುಲೂಖಲೇ ಲಗನ್ ಅದೂರತೋ ದ್ವೌ ಕಕುಭಾ ಉದೈಕ್ಷಥಾಃ. ಮುದಾ ಸುರೌಘೈಸ್ತ್ವಮುದಾರ சம்மதைஹ உதீர்ய தாமோதர இத்யபிஷ்டுதः. ஸோ இங்கே நம்ம போன சாப்டரில் பார்த்தோம், தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு பகவானை ஸ்துதிக்கிறா. ஸோ அதிகமான சந்தோஷத்துடன் கூடிய அந்த தேவதைகள்லாம் என்ன பேர் வைக்கிறாளாம்? தாமோதரன் பேர், தாமோதர் பேர் வைக்கிறா. தாமான கயறு, உதரன்னா வயிறு. ஸோ கயரான வயரை கட்டியவன் இல்லையா, அம்மா கட்டி விடுறாள் அவனோட வயிறை. அதனால தாமோதரன் பேர் வச்சு இந்த கண்ணனை ஸ்துதிக்கிறாளாம் அவெல்லாம். ஸோ உன்னோட அந்த வயிறு எப்படி இருந்துதான்? பகவானோட வயிறு மிருதூதர ஸ்வைர முலூகலே லகன் அதூரத்தோ துவௌ ககுபா உதைக்ஷதா. ரொம்ப மிருதுவாக இருந்தான், கோமளமான வயிறாம். ஏன்னா குட்டி கிருஷ்ணன் தானே, பெரியவன் ஆயிட்டில்லை, சின்ன கிருஷ்ணன். ஸோ அந்த நீ இச்சைப்படி, ஓகே, அவளுக்கு என்ன இச்சைப்படினா அவள் இஷ்டப்படி அங்கே கிட்டக்க 2 மரங்கள் இருந்த அர்ஜுனா மரம் சொல்லுவான். அந்த 2 மரத்தை போய் அந்த உரல்ல கட்டியிருக்கா இல்லையா, அந்த மரங்கள் கிட்டக்க போய் அந்த கட்டின உரலை இழுத்துண்டு அந்த மரத்தை உதைக்ஷதாக பார்க்கறானாம் கிருஷ்ணன். பக்கத்தில் 2 மரம் இருக்கு, அந்த மரத்துங்கிட்ட 2 மரத்தையும் பார்த்துட்டு இருக்கான். குபேர சூனுர் நலகூபராபிதஹ பரோ மணிக்ரீவ இதி பிரதாம் கதஹ மகேஷ சேவாதிகத ஸ்ரீயோன்மதோ சிரம் கில த்வத்விமுகாவகேலதா. குபேர சூனூர், குபேரன்னா குபேரன், ஓகே, தனத்துக்கு அதிபதி. ஸோ குபேர சூனுன்னா அவனோட புள்ளைகள் யாரு? நலகூபராபிதா பரோ மணிக்ரீவா. 2 புள்ளை குபேரனுக்கு, நலகூபரன் மணிக்ரீவன் சொல்லி 2 பசங்கள் அவனுக்கு. ஸோ இந்த குபேரன் மகேஷ சேவாதிகத ஸ்ரீயோன்மதோ, மகேஷனா சிவன், சிவனை வேண்டினதுனால, சிவனை எப்போதுமே ஆராதிக்கிறதுனால சிவன் அவனுக்கு பிரத்யட்சமாயி நிறைய ஸ்ரீயோன்மதம்னா சம்பத்துகளை, அதனால குபேரன் தனத்துக்கு இல்லையா, சம்பத்துக்கு அதிபதி. நிறைய சம்பத்து குபேரனுக்கு சிவ பகவான் கொடுக்குறாளாம். அதனால என்ன ஆகுது, இந்த இவனோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நலகூபரனும் மணிக்ரீவன், அந்த நிறைய சம்பத்து இருக்கிறதுனால அவள் என்ன ஆயிடுறா, ரொம்ப கர்வம் பிடிச்சவாளா ஆயிடுறா. 2 பேருமே அகங்காரம் 2 பேருக்குமே. ஏன்னா அவள் அப்பாட்ட நிறைய பைசா, நிறைய சம்பத்து இருக்கு சொல்லி கர்வம் பிடிச்சவாளா ஆயிடுறா. அதனால சிரம் கிரத்வத்வி முகாவ கேலதாம். அந்த கர்வம் இருக்கிறதுனால இந்த நாராயணன் சொல்லி ஒரு பகவான் இருக்கா, ஹரிய நம்ம நமஸ்காரம் பண்ணணும், அவரை நினைக்கணும்னு சொல்லி அந்த நினைப்பே இல்லாதக்கு கம்ப்ளீட்டாக மறந்து விடுறாளாம். ஏன்னா மதம் பிடிச்சதுனால அவள் எப்போதுமே என்ஜாய்மெண்ட்டில் லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காளே தவிர பகவத் ஸ்மரணை இல்லாதக்கு அந்த 2 குழந்தைகளுக்கும் ஆயிடுறது. ஸோ அந்த மாதிரி மதம் கர்வம் பிடிச்ச 2 குழந்தைகள் நலகூபரன் மணிக்ரீவன் சொல்லி 2 பேர் இங்கே. சுராபகாயாம் கிலதௌ மதோத்கடௌ சுராபகாயத் பஹுயௌவதாவ்ருதௌ விவாசசௌ கேளிபரௌ சநாரதஹ பவத்பதைக பிரணவோ நிரைக்ஷத. சுராபகாயாம் கிலதௌ மதோத்கடௌ சுராபகாயத் பஹுயௌவதாவ்ருதௌ. ஸோ எப்போதுமே பகவானோட நாமம் ஜபிச்சுட்டு இருக்கிறது யாரு? நாரதர் இல்லையா. விவாசசோ கேளி பரோச நாரதஹா. எப்போதும் பகவத் நாமத்திலேயே இருக்கப்பட்ட நாரதர் அந்த வழியாக வந்துட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு அங்கே தேவ நதியான கங்கா, ஓகே, கங்கையில் நிறைய பேர் குளிக்கிறது அவர் பார்க்குறா. யாரெல்லாம்? நிறைய லேடிஸ், பெண்கள் எல்லாம் குளிக்கிறா. அந்த பெண்கள் கூட இந்த நலகூபரனும் மணிகிரீவனும் குளிக்கிறா. எப்படி குளிச்சுட்டு இருக்காளாம்? அவள் மேலே ஒரு துணி இல்லை, வஸ்திரமே இல்லாதக்கு எல்லாரும் குளிக்கிறா. அதே மாதிரி இவ எந்த அவஸ்தையில் இருக்கானா, நல்ல மதுபானம் பண்ணியிருக்கா, நல்ல ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருக்காவா. அதனால போதமே இல்லை, உடம்புல துணி இல்லை, அந்த போதம் கூட இல்லை. பயங்கரமாக கும்மாளம் அடிக்கிறதுலாம் சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி அந்த 2 பேரும், அந்த லேடிஸ் கூட எல்லாம் பெண்கள் கூட கும்மாளம் அடிச்சுட்டு இந்த குபேரனோட 2 குழந்தைகளும் மணிகிரீவனும் நலகூபரனும் அதில் குளிக்கிறதை நாரதர் அதே வழிக்கு வந்துட்டு இருக்கா. அவர் பார்த்து விடுறா. भिया प्रिया लोकमुपातवाससं पुरो निरीक्ष्यापि मदान्धचेतसौ इमो भवद्भक्त्युपशान्तिसिद्धये मुनिर्जगौ शान्तिमृते कुतः सुखम्.
பியா பிரியாலோகமுபாத்த வாசசம் புரோ நிரீக்ஷாப்பி மதாந்த சேத்தசம். ஸோ நாரதரை பார்த்ததுமே அந்த பெண்கள், அவளும் துணி இல்லாதக்கு குளிச்சுட்டு இருக்கா, அவரை பார்த்ததுமே பயந்து விடுறாளாம் இந்த லேடிஸ் எல்லாம். ஸோ உடனே என்ன பண்ணுறா, அங்கே அழிச்சு போட்ட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அவெல்லாம் வேக வேகம் போட்டுக்கிறா. ஆனால் கர்வத்தால் கூடிய இந்த திமிரு பிடிச்ச இந்த 2 பேர், யாரு, இந்த நலகூபரனும் மணிகிரீவனும், நாரதரை பார்க்குறா. அவள் ஒன்றும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா அவள் அந்த மதத்தில் இருக்கா இல்லையா, அகங்காரத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் அவன் நாரதர் நினைக்கிறானா, இவாளுக்கு இந்த 2 பேருக்கும் உன்னோட பக்தி கிடைக்கணும், அவளுக்கு பக்தி கிடைச்சா தான் மனசில் சாந்தி கிடைக்கும், அந்த மாதிரி பகவத் தர்சனம் ஆகணும் இவாளுக்குன்னு நாரதர் நல்லதுன்னு நினைக்கிறா. ஸோ முனி சொல்கிறா, என்ன சொல்கிறா இங்கே, இமோ பவத் பக்தி உபாந்தி சித்தையே முனிர் ஜகோ சாந்தி மிருதே குத சுகம். சாந்தி இல்லாதக்கு போனால் சுகம் எங்கேருந்து வரும் இவாளுக்கு இல்லையா, மனசில் சாந்தி இருந்தால் தான் சுகத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா. மனசு எப்போதுமே நம்மளோட அசாந்தமாக இருந்தால் என்ன நம்மளுக்கு முன்னால் சாப்பாடு வச்சாலும் சாப்பிட தோணாது, என்ன பைசா இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாந்தி கிடைக்கணும், நிம்மதியாக இருந்தால் மனசு, நம்மளுக்கு ஒரு கஞ்சி இருந்தால் கூட அது அமிர்தமாக தோணும் அந்த சமயத்தில். ஸோ அந்த மாதிரி இங்கே சொல்கிறா அவர், சாந்தி இல்லாதக்கு போனால் சுகம் எங்கேருந்து இவாளுக்கு வரும் சொல்லி, அதனால இவாளுக்கு சாந்தி வரணும். சாந்தி வந்தால் தான், மனசில் சாந்தி இருந்தால் தான் பக்தியை வளர்த்த முடியும், பக்தி இருந்தால் தான் இவாளுக்கு சுகம், அதுலேருந்து தான் முக்தி கிடைக்கும். அதனால எப்படியாவது பகவத் தர்சனம் பண்ணணும்னு சொல்லி அவர் மனசில் சங்கல்பம் பண்ணிக்கிறா. யுவா மவாப்தௌ ககுபாத்மதாம் சிரம் ஹரிம் நிரீக்ஷாத பதம் ஸ்வமாப்னுதம் இதிரிதௌ தௌ பவதீக்ஷண ஸ்பிருஹாம் கதோ விரஜாம் தே ககுபௌ பபூவதுஹு. யுவாமவாப்தோ ககுபாத்மதாம் சிரம் ஹரிம் நிரீக்ஷாத பதம் ஸ்வமாப்னுதம். ஸோ நாரதர் என்ன பண்ணுறா, இந்த 2 பேருக்கும் சாபத்தை கொடுத்து விட்றா. நீங்கள் 2 பேரும் ககூபா மரம், ஓகே, மருத மரம் என்ன சொல்கிறா அதுக்கு தமிழில், அந்த மரமாக நீங்கள் ரொம்ப காலம் இந்த விரஜபூமியில், ஏன்னா விரஜபூமியில் தானே கண்ணன் ஜென்மம் எடுத்திருக்கான், அதனால் அந்த விரஜபூமியில் இருங்கோ சொல்லி சாபத்தை கொடுத்து விட்றா. என்னைக்கு நீங்கள் பகவானை பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உங்களோட பதத்தை, இத்தீரித்தம் பதம் சோமாப்னுதம், உங்களோட பதமான அவள கந்தர்வர் இல்லையா, அந்த பதம் உங்களுக்கு எப்போ நீங்கள் பகவானை தரிசனம் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பதம் நீங்கள் திரும்பி அடைவேன்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துட்டு நாரதர் போயிடுறா. ஸோ அவள் 2 பேரும் பகவானை பார்க்க வேண்டும்னு என்ன நினச்சிட்டே ரொம்ப காலம் அவர் மரமாக ஆயாச்சு, 2 பேரும் ககுபா மரமாக ஆயாச்சு. அந்த கோகுலத்தில் மரமாக ரொம்ப காலம், சிரம் காலம்னா ரொம்ப ரொம்ப வருஷ காலம் மரமாக நிற்கிறாளாம் அந்த இடத்துல. ஸோ அந்த மரத்தில் தான் யசோதா கண்ணோட உரலை கட்டி வச்சிருக்கா அந்த மரத்து பக்கத்தில். ஸோ அங்கே தான் அந்த மோட்டாரை கட்டி போட்டு இருந்திருக்குங்க. ஓகே, கதோ விரஜாந்தே ககுபௌ பபூவதுஹு. ஸோ அங்கே ரொம்ப காலமாக அவள் கண்ணனை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் சாப விமோச்சனை ஆகும் அவளுக்கு. அதந்திரமிந்திர த்ருயுகம் ததாவிதம் சமேயுஷா மந்தரகாமினா த்வயா திராயிதோலு கலரோதனிர்துதௌ சிராய ஜீர்ணௌ பரிபாதிதௌ தரு. அதந்திரமிந்திர த்ருயுகம் ததாவிதம் சமேயுஷா மந்தரகாமினா த்வயா. இந்திரத்ருயுகம்னா அந்த 2 அர்ஜுனா மரங்கள், அந்த ககுபாட்ரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மரங்கள் கிட்ட கிருஷ்ணன் என்ன பண்ணலாம், மெதுவாக ஸ்லோவாக எங்கேயும் நிற்காம, அம்மா உரலை கட்டி போட்டிருக்காளே அந்த உரலை இழுத்துண்டு அந்த ட்ராக் பண்ணிகிட்டே வரானா கண்ணன். வந்து அந்த உரலை அப்படியே ஒரு திருப்புறான், ஓகே, டேர்ன் பண்ணுறான் அவன். அப்போ என்ன ஆகுது, அந்த உரல் வந்து மரத்தோட நடுவில் போய் மாட்டின்னு விடுறது. ஸோ நடுவில் போய் கண்ணன் நடுவுலேருந்து போகிறான், அந்த உரலை நடுவில் வந்து விடுறது. ஸோ அந்த இதில் நின்று விடுறது நடுவில் மாட்டின்ட்டு. ஸோ அதனால் அந்த 2 மரங்கள் என்னாச்சா, வேரோட சாஞ்சு கொடுத்து. எதனால, அது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நட்ட மரம் இல்லை, அது சிற காலமாக இருக்குது இல்லையா, ரொம்ப வருஷமாக இருக்குது. அதனால் அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் போகாது இப்போது. அதனால் என்னாச்சு, வயசான மரங்க 2மே ரொம்ப காலமாக நிற்கிறது. வயசான மரம் ஆனதுனால இந்த 2 மரத்துக்கு நடுவில் உரல் போனதுனால என்னதான், மரம் அப்படியே வேரோட சாஞ்சு விடுறது, கீழே அப்படியே பத்துன்னு விழுந்து விடுறதான் மரம். ஸோ அவன் 2 பேரும் யாரு, அந்த நலகூபரனும் மணிகிரீவன் தான் அந்த மரமாக இருக்கா. ஸோ 2 பேரும் ரொம்ப காலமாக பகவானை நினச்சிட்டு இருந்த காரணம் ஒன்று. இன்னொன்று, தன்னோட பக்தனான நாரதன் சொல்லியிருக்கான் இல்லையா, பகவத் தர்சனமானால் தான் உங்களுக்கு வந்து உங்களோட சாப விமோச்சனை ஆகிட்டு நீங்கள் உங்களோட பதத்தை அடைவேன்னு சொல்லி. ஸோ அதையும் பகவான் மனசில் வச்சுருக்கா. நான் தன்னோட பக்தனான நாரதன் சொன்ன பேச்சும் சத்தியமாகணும். அதே மாதிரி இவா வந்து ரொம்ப வருஷ காலமாக மரமாக இருந்து பகவானை நினச்சிட்டே இருக்காளாம், அதுவும் சத்தியமாகிறதுக்கு வேண்டி இந்த லீலையை காட்டுறா. அவளோட பதவியை திருப்பி கொடுக்கறதுக்கு வேண்டி சிராய ஜீர்ணோ பரிபாதித்தௌ தருனா மரம். அந்த 2 மரத்துக்கும், மரத்தில் யாரு கந்தர்வனாக இருக்கா இவ 2 பேரும், அவளுக்கு அந்த சாப விமோச்சனையும் ஆகணும்,
அட் த சேம் டைம் நாரதர் சொல்லியிருக்கா இல்லையா, பகவத் சாட்சாத்காரமானாதான் உங்களோட பதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அந்த வாக்கியத்தை நிறைவேற்றுறதுக்கு வேண்டி கண்ணன் உரலையை கொண்டுட்டு அந்த மரத்தோட நடுவில் வந்து மரத்தை அப்படியே சாச்சு விடுறான். ஸோ சாச்சதும் அதுலேருந்து 2 கந்தர்வன் வரா. அபாஜிஷாகித்விதயம் யதா த்வயா ததைவ தத்கர்ப்பதலா நிரேயுஷா மகாத்விஷா யக்ஷயுகேன தக்ஷணாத் அபாஜி கோவிந்த பவானபிஸ்தவைஹி. ஸோ இங்கே 2 அபாஜி வந்திருக்கு. மேலே ஒரு அபாஜி இருக்கு, கீழே ஒரு அபாஜி. ஸோ 2 மீனிங் வேற வேற, லெட்டர் சேமாக இருக்கு பாருங்க, ஆனால் மீனிங் வேற. ஃபர்ஸ்ட் அபாஜினா பங்கப்படுறது, மீன்ஸ் உடையப்படுறது. அடுத்த லாஸ்ட்ல இருக்கிற அபாஜிங்க வந்து பகவானை சேவிக்கப்படுறது, ஓகே, சரண்டர் ஆகிறது. 2 மீனிங். ஸோ அபாஜி ஷாக்கி த்விதயம் யதா த்வயா ததைவ தத்கர்ப்ப தலா நிரேயுஷி. ஸோ இங்கே வந்து 2 மரங்கள், ஷாக்கி த்விதயம்னா 2, த்விதயம்னா 2 மரங்கள் ஒன்னால உடையப்பட்டது இல்லையா. இங்கே கண்ணனால் தான் அந்த 2 மரம் உடையப்படுறது. அப்போ யார் வரா அதுலேருந்து? மகாத்விஷா யக்ஷ யுகேன தக்ஷணாத். அது உடைஞ்சதும் தக்ஷணாத், அந்த நிமிஷத்தில் அந்த க்ஷணத்தில் 2 கந்தர்வர்கள் வழியில் வராளாம். 2 கந்தர்வன் வழியில் வரா. அது வந்து கர்ப்பஸ்தலத்திலேருந்தே வேரோட உடஞ்சி விடுறது. ஸோ 2 கந்தர்வங்கள் எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப காந்தியாக இருந்தாளாவா, பார்க்கறதுக்கே அப்படி காந்தி நிறைஞ்ச மேனியாக இருந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி 2 கந்தர்வர் அதுலேருந்து வெளியில் வரா. வந்துட்டு அவள் என்ன பண்ணுறா, கோவிந்தா சொல்லி பகவானை அபாஜி உன்னை சேவிச்சு உன்னை பூஜை பண்ணினா இல்லையா குருவாயிருப்பா சொல்லி சொல்கிறா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடஞ்ச 2 மரத்துலேருந்து வந்த அபாஜி ஷாக்கி த்விதயம், அந்த 2 மரம் உடைஞ்சது. அபாஜினா இங்கே உடையிறது. அந்த உடையிறது எப்படி உடஞ்சிருக்கு? ததைவ தத்கர்ப்ப தலா நிரேஷி. தத்கர்ப்பனா அந்த கர்ப்பஸ்தலத்திலேருந்தே உடஞ்சிருக்கேன், வேரோட உடஞ்சி வந்த 2 மரத்துலேருந்து மகாத்விஷா யக்ஷ யுகேன தக்ஷணாத். அந்த க்ஷணத்தில் 2 யக்ஷர்கள் வரா, அந்த கந்தர்வர்கள் வரா, ரொம்ப காந்தி உள்ள மேனியா உள்ள கந்தர்வர் வரா. வந்ததும் என்ன பண்றா, அபாஜி கோவிந்தா, ஹே கோவிந்தா அப்படி சொல்லி பகவானை ஸ்துதி பண்ணி அவரை நமஸ்காரம் பண்றாளாம், சேவிக்கிறாளாம். இங்கே இஹான்ய பக்தோபி சமேஷதி க்ரமாத் பவந்தமேதௌ खलु रुद्रसेवकौ मुनिप्रसादात् भवदङ्घ्रिमागतौ गतौ वृणानौ खलु भक्तिमुत्तमाम् इहान्य भक्तोपि समेष्यति क्रमात् भवन्तमेतौ खलु रुद्रसेवकौ. இந்த உலகத்தில் ஒன்றை தவிர வேற பகவானை பகவான் நம்ம நிறைய பகவானை வேண்டிக் கொள்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பக்தர்கள் என்ன ஆயிடுறானா படிப்படியாக ஒன்னே வந்து அடைவாள் லாஸ்ட்ல சொல்லி சொல்றா. ஸோ இங்கே என்ன சொல்றா, இவ 2 ருத்ர சேவகோ, 2 பேருமே ஈஸ்வர பக்தியா இருந்தா. அரே இந்த யக்ஷர்கள் இவ 2 பேருமே. அதனால இந்த ஈஸ்வர பக்தியா இருந்தவாளுக்கு முனி பிரசாதாத், இந்த முனியான நாரதரால பிரசாதிக்கப்படுறா பகவான். ஏன்னா நாரதரோட ஹெல்ப்னால இவன் என்ன பண்றா, பவதங்கிரி மாகத்தோ, ஒன்னே சரணடைய முடிஞ்சது இவாளுக்கு இல்லையா. நாரதர் தானே வழி காட்டி விடுறா அவளுக்கு. ஸோ ஒன்னே நாரதரோட த்ரூ இவன் வந்து ஒன்னே சரணடைகிறா. கதோ உருணானோ கலு பக்தி முத்தமாம். ஸோ பகவானோட தரிசனம் ஆறுது இவாளுக்கு. பகவான் கேட்குறான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. அவள் என்ன கேட்குறா அழகா, பக்தி முத்தமம், உத்தமமான பக்தியை மாத்திரம் எங்களுக்கு கொடு, அந்த வரத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறாளாம். இவன் வந்து சம்பத்தோ ஐஸ்வர்யத்தை கேட்கலே, உத்தமமான பக்தி என்ன இருக்கோ அதை எங்களுக்கு அனுகிரகி குருவாயிரப்பா சொல்லி இந்த 2 யக்ஷர்களும் கேட்டுக்கிறா. ததஸ்தருதாரண தாருணாரவ பிரகம்பி சம்பாதி நிகோபமண்டலே விலஜ்ஜிதத்வஜ்ஜனனி முகேக்ஷிணா வியமோக்ஷினந்தேன பவான் விமோக்ஷதஹ. ஓகே, அடுத்தது ததஸ்தருதாரண தாருணாரவ பிரகம்பி சம்பாதினி கோபமண்டலே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த மரம் விழுந்தப்போ பெரிய சத்தம் கேட்குது. ஏன்னா 2 பெரிய மரம் ரொம்ப வருஷ காலம் இருக்கிறதால பெரிய மரம், அது தடார்னு சத்தம் கேட்குதாம். அதை கேட்டதுமே கோபமண்டலே, கோபமண்டல்னா அந்த கோகுலத்தில் இருக்கிற எல்லாருமே ஓடி வரா. யசோதா வந்து பார்க்குறா. யசோதா எப்படி பார்க்குறானா, விலஜ்ஜித லத்வ ஜனனி முகேக்ஷினா, ரொம்ப லஜ்ஜைன்னு என்னது, அவளுக்கு ரொம்ப நாணக்கேடாக இருக்குது. அவள் வந்து ரொம்ப லஜ்ஜையாக பார்க்குறாளாம், வெக்கப்பட்டு இருக்கா அம்மா. எதனால, ஐயோ நம்ம இந்த குழந்தைய இதில் கட்டி போட்டுவிட்டோம் இந்த உரல்ல, அந்த மரம் தலையிலே மேலே உடம்பு மேலே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் குழந்தைக்கு அப்படி சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு லஜ்ஜையாக பார்க்குறாளாம். அப்போ நந்தர் என்ன பண்ணுறா, விலஜ்ஜிதத்வ ஜனனி முகேக்ஷினா வியமோக்ஷி நந்தேன பவான் விமோக்ஷதா. நந்தர் வந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிறா, அங்கேருந்து அந்த உரலை கட்டி போட்டிருக்கா இல்லையா, அதில் குழந்தை கஷ்டப்படண்டான்னு சொல்லி எடுக்கிறா. ஸோ பட்டதிரி இங்கே சொல்கிறா, ஹே பிரபு, நீ எல்லாரையும் கஷ்டத்துலேருந்து விடுவிக்கப்பட்டவன் நீ இல்லையா, எல்லாரோட கஷ்டத்தையும் நீ வந்து
கஷ்டம் இல்லாதக்கு ஆக்கிறவன். அந்த மாதிரி உள்ள உன்னை வந்து நந்தர் என்ன பண்ணுறா, உன்னோட தந்தையான நந்தர் அந்த குழந்தை கஷ்டப்படப்படாதே நினைச்சிட்டு உன்னை வந்து அதுலேருந்து விமோக்ஷிதா உன்னை காப்பாத்தினா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இங்கே. மஹீருஹோர் மத்யகதோ பதார்பகோ ஹரேஃப் பிரபாவாத பரக்ஷிதோதுனா இதி ப்ருவாணைர் கமிதோ கிரஹம் பவான் மருத்புராதீஸ்வர பாஹி மாம் கதாத். மஹீருஹோர் மத்யகதோ பதார்பகோ ஹரேஃப் பிரபாவாத் அபரக்ஷிதோதுனா. மஹினா பூமி, மஹீருஹோ ருஹானா செடி, பூமியிலேருந்து உருவானது இல்லையா செடி. ஸோ அந்த 2 மரங்கள் நடுவில் வந்த கண்ணனை அவள் அப்பா பேசிக்கிறாளாம். அந்த நந்தர் பேசுகிறா. அது மாதிரி அந்த கோப மண்டலமே வந்திருக்கே அவெல்லாம் பேசிக்கிறா. என்ன சொல்கிறா, இந்த நம்ம பகவான் தான் சாக்ஷாத் நாராயணன் தான் இந்த குழந்தைய காப்பாத்தினா ரட்சிச்சான். இல்லாட்ட இந்த மரம் விழுந்து தலையிலையோ உடம்புலையோ குழந்தைக்கு விழுந்துதான் என்ன ஆயிருக்கும். ஸோ பகவான் தான் நம்ம குழந்தைய ரட்சிச்சா சொல்லி எல்லாரும் பேசிக்கிறா. அப்படி சொல்லி இதி ப்ருவாணைர் கமிதோ கிரகம் பவான், எல்லாரும் பேசி கண்ணன் எல்லாம் சேஃபாக இருக்கான்னு ஒன்றும் ஆகலை சொல்லி எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆன பின்னா எல்லாரும் கிரகம் பவான் அவள் வீட்டுக்கு திரும்பி போகிறா. அதே மாதிரி கண்ணனே எடுத்துட்டு யசோதாவும் நந்தரும் அவாத்துக்கு போகிறா. அந்த மாதிரி உள்ள மருத்புராதீஸ்வர, மருத்புரம்னா வாயு புத்திரனான வாயுக்கும் குருவுக்கும் கொண்டு வந்த அந்த குருவாயிரப்பா பாஹிமாம் கதாத், என்னோட வியாதியை மாற்றி கொடு சொல்லி என்னை காப்பாற்று வியாதியிலேருந்து சொல்லி பட்டதிரியை கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.